பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு நல்ல தருணத்திற்காய் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். காரணம், மனித வாழ்க்கை நிலையற்றது. சங்கீதக்காரன் சொல்லுகிறதுபடி மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கொப்பானது என்று சங்கீதம் 103:14 வாசிக்கிறோம். இந்த புல்லை போல பூவை போல ஒரு உஷ்ணக்காற்று வீசினால் வாடிப்போகிற பூவை போல இருக்கிற இந்த மனித வாழ்க்கையிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? இந்த கேள்விக்கு நாம் பதில் வைத்திருக்கிறோமா? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை எப்படியாகிலும் பிரசங்கிக்க வேண்டும். காரணம், அவர் சொன்ன கட்டளையும் அதுதான். உயிர்த்தெழுந்த வல்லமையின் ஆண்டவர் மத்தேயு 28:18 சீஷரிடத்தில் சமீபித்து வந்து அவர்களை நோக்கி ஒரு வார்த்தையை சொன்னார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நீங்கள் புறப்பட்டு போங்க, சகல ஜாதியாரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவியினுடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து சீஷர்களாக்குங்க. நான் உங்களுக்கு உபதேசித்தவைகள் எல்லாவற்றையும் அவர் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்க. நான் உங்களை கைவிட்ட மாட்டேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். என கண்பார்களை அவர் இன்றைக்கும் சொன்னதை சொன்னபடி செய்து வருகிறார். ஏன்னா அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். அவர் சொன்னதை கட்டாயம் செய்தே தீர்வார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஐயா ஒரு அருமையான கேள்வியை நேற்றைய தினத்தில் என்னிடத்தில் கேட்டீங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றம் வருமா? ஏன்னா எங்கள் வீட்டில் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் சொல்லக்கூடாது, ஆனால் அவரும் மாறுவாரா? மனம் போனபடியெல்லாம் நடக்கிறார், மனம் போனபடியெல்லாம் பேசுகிறார். எல்லா வார்த்தை பேசணும்னு கூட கிடையாது. நான் கேட்டேன், யாருமானே? நீங்கள் சொல்லுங்க, என் புருஷன்தான். நீங்கள் அவரும் ஒரு நாள் மாறுவாரா என்று கேட்டீங்க. நிச்சயமா தீயவர், திருடர், கொடியவர், கொலைஞர் கூட இயேசுவில் மாற்றம் பெற்றார் என்று நாம் பாடுகிறது மட்டுமல்ல, கேள்வியும் பட்டிருக்கிறோம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மொய்யான ஒளி என்றுதான் இயேசு சொல்லுகிறார். இந்த நாளிலே ஒரு மனிதனுடைய முற்காலம் எப்படி இருந்தது, பிற்காலம் எப்படி இருக்கிறது, முன்னிலைமை எப்படி இருக்கிறது, பின்னிலைமை எப்படி இருக்கிறது, முந்தின குணம் எப்படி இருக்கிறது, பிந்தின குணம் எப்படி இருக்கிறது, முந்தின செயல் எப்படி இருக்கிறது, பிந்தின செயல்கள் எப்படி இருக்கிறது, இதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக உங்களுடைய வேதத்தை 1 தீமோத்தேயு 1 13வது வசனத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 1 13வது வசனத்தை எல்லாரும் தேடி எடுத்து கையில் வைப்பீங்களா? அல்லேலூயா. நான் இயேசுவின் வழியில் நடக்கிறேன், நான் பகலை ஒழுங்காய் கடக்கிறேன். நான் இயேசுவின் வழியில் நடக்கிறேன், நான் பகலை ஒழுங்காய் கடக்கிறேன். பில்சல் வேலை மீட்பர், பில்சல் வேலை எங்கேயும் எப்போதும் பிள்ளை செல்லவே. பில்சல் வேலை மீட்பர், பில்சல் வேலை ஏசு காட்டும் பாதை எல்லாம் செல்லவே. நான் இயேசுவின் வழியில் நடக்கிறேன், நான் பகலை ஒழுங்காய் கடக்கிறேன். பில்சல் வேலை மீட்பர், பில்சல் வேலை எங்கேயோ
கார்மிகம் மேலே மூடும் பள்ளமேலும் காற்றகோரமாக மோதும் ஸ்தானத்திலும் கார்மிகம் மேலே மூடும் பள்ளமேலும் காற்றகோரமாக மோதும் ஸ்தானத்திலும் இயேசு பாதை காட்ட சற்றும் அஞ்சவே மாட்டேன் ரட்சகத்தை தாங்க தைரியம் கொள்ளோமே பின் செல்வேலே மீட்பர் பின் செல்வேலே எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லவே பின் செல்வேலே மீட்பர் பின் செல்வேலே இயேசு காட்டும் பாதை எல்லாம் செல்லதோமே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. 1 தீமோத்தேயு 1 13 வாசிக்க கேட்போம். முன்னே நான் தூஷிக்கிறவனும். நல்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அவர் சாட்சியை கேட்கிறோம். நல்ல கவனிங்க. அநேகர் இன்றைக்கு சாட்சி சொல்லுகிறவங்கெல்லாம் இதைத்தான் சொல்றாங்க. முன்னே நான் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன். முன்னே எப்படிப்பட்டவன் நான் வாழ்ந்தேன், இப்போ என் வாழ்க்கை எப்படி மாறி இருக்கிறது. ஏன்னா கிறிஸ்து மதம் மாற்றுகிறவர் அல்ல, மனதை மாற்றுகிறவர். தீயவனை கூட சிலுவையில் மாற்றினார். கள்ளந்தான். ஆனால் அவன் பார்த்து கேட்டான், ஐயா உங்களுடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்து கொள்ளணும்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை தான். அடுத்த நிமிஷமே சொன்னார், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். ஒரு மனிதனை மாற்றுகிறவர் தான் இயேசு. மதம் மாற்றுகிறவர் அல்ல, மனம் மாற்றுகிறவர். இங்கே சாதாரணமான மனிதன் அல்ல, எழுதுகிற மனிதன் கமாலியலுடைய பாதத்திலே அமர்ந்து நல்ல வேதத்தை கற்றுக்கொண்ட ஒரு மனிதன். புதிய ஏற்பாட்டிற்கு முதுகெலும்பு என்று சொல்லப்படுகிற பல நிருபங்களை எழுதி கொடுத்த பவுலை பற்றி நாம் சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா ஒருவர் சொன்னார், நான் பரலோகம் போனேன்னு சொன்னால் முதலாவது யாரை பார்ப்பேன்னா சங்கீதக்காரனான தாவீதை பார்ப்பேன்னா. ஏன்னா நம்ம பாடுறோம்ல, சங்கீதக்காரன் தாவீதை பார்ப்பேன் பாடச் சொல்லி கேட்பேன். சங்கீதக்காரன் தாவீதை பார்ப்பேன் பாடச் சொல்லி கேட்பேன். சேர்ந்து பாடிடுவேன், நான் நடனமாடிடுவேன். சேர்ந்து பாடிடுவேன், நான் நடனமாடிடுவேன். தனன தனனா தனனா தனன தனனா தனனா தனன தனனா தனனா தனன தனனா தனனா. கொல்லுகளும் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், துதிகளும் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். துதிகளும் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். எல்லேசர் வருவார், மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்து கொள்வார். எல்லேசர் வருவார், மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்து கொள்வார். கூடவே ஐயா கூடவே என்னை கூடவே வைத்துக் கொள்வார். என்னை கூடவே வைத்துக் கொள்வார். கூடவே வைத்துக் கொள்வார். என்னை கூடவே வைத்துக் கொள்வார். தனன தனனா தனனா தனன தனனா தனனா தனன தனனா தனனா தனன தனனா தனனா. முதல்ல யாரை பார்ப்பேன்னா பிதாவை பார்ப்பேன், குமாரனை பார்ப்பேன். அடுத்து பார்க்கணும்னா
சங்கீதக்காரனை பார்ப்பேன், அதன் பிறகு யாரையா பார்ப்பீங்க? பவுலை பார்ப்பேன். சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல. ஆனால் அவன் வாழ்க்கை எப்படி இருந்ததான்? இவன் சொல்றான், முன்னே நான் எப்படி இருந்தேன்? தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். அல்லேலூயா. அநேக நேரம் அறியாமையின் காலங்களை தேவன் காணாதவராய்த்தான் இருக்கிறார். அப்போஸ்தலர் 17:30 சொல்லுகிறது, அறியாமையின் காலங்களை தேவன் எப்படி இருக்கிறாரா? காணாதவராய் இருக்கிறார். ஏன்னா அநேகர் சொல்றீங்க, ஐயா பைபிள் வசனத்தை கொஞ்சம் நிறுத்தி சொல்லுங்க, நீங்கள் அப்படியே சொல்லிட்டு போயிடுறீங்க, நாங்கள் அதை கேட்குறோம், மனசில் ஆகணும், உங்களை மாதிரி நானும் மனசில் வச்சுருக்கணும், ஒரு காலம் வரும்னு சொல்லியிருக்கீங்க. என்ன சொன்னேன்? ஆமோஸ் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை அடிக்கடி சொல்கிறீங்க, தேசத்தில் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், அது ஆகாரக்குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிற தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்கக்கூடாத காலம் வரும்னு சொல்றீங்களே. ஆகையினால எங்களுக்கு கொஞ்சம் நிறுத்தி சொல்லுங்க, ஏன்னா நாங்களாம் இப்போ வளர்ந்து வர்ற சந்ததி இதை கேட்கிறோம் ஆவலா என்று கூட ஒரு அன்பு மகள் முந்தா நாள் என்று சொன்னீங்க. முடிஞ்சால் வசனத்தை கூட டிஸ்பிளேயில் போட முடியுமான்னு கேட்டீங்க. நான் சொன்னேன், அது முடியாதுமா, ஏன்னா முடிந்தால் அதையும் கூட முயற்சிக்க நாம செய்வோம், உங்களுடைய கருத்துக்கு நன்றி என்று சொன்னேன். எனக்கு அன்பானவர்களே, நல்லா தெரிஞ்சுக்க, ஒரு சாதாரண மனிதன் அல்ல, கமாலியனுடைய பாதத்திலே வேதத்தை நன்கு கற்றவன். அவனுடைய வாழ்க்கையும் முன்னே எப்படி இருந்தான் அதை குறித்து அவரே சொல்றார். முன்னே நான் தூஷிக்கிறவன். தூஷிக்கிறதுனா என்னது? இன்னைக்கு நம்ம சொன்னோம்ல, ஆண்டவர் என்னப்பா செஞ்சிருவார்? ஆண்டவர் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு மேலே கண்ணு தெரிஞ்சிருக்காத எத்தனை பேர் டிவியில் கேட்குறீங்க? முதல்ல உங்களுக்கு கண்ணா கொடுக்கட்டும், நாங்களாம் நம்புகிறோம். நீங்கள் இவ்வளோ அழகாக பாடுறீங்க, பேசுகிறீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்காம சொல்கிறீங்க, ஏன் உங்களுக்கு கண்ணை கொடுக்கக்கூடாதா கேட்குறீங்கல்ல? இதுதாங்க தூஷணை. வேதம் சொல்லுது, ஐயா தூஷிக்கிறதுங்கிறது சாதாரண காரியம் இல்லை. உதாரணமாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், 2 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து தூஷிப்புனா என்ன அதை தெரிந்து கொள்ள வேண்டும். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். மிக அழகா நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். தாவீது ராஜா பகூரி மட்டும் வந்தபோது எப்படி வந்தானா? 2 சாமுவேல் 15:30 பார்க்கிறோம். அவன் வெறும் காலால் நடந்து வருகிறான், செருப்பு கூட இல்லை, வெறுங்கால். அப்சலோமுக்கு பயந்து என்ன செய்யறாரு? 2 சாமுவேல் 15, அதே 2 சாமுவேல் 15:30 பாருங்க. தாவீது தன் முகத்தை மூடி வெறும் காலால் நடந்து ராஜாங்க. ஏன்னா ராஜா எப்படி வருவாரு? ராஜா வருகிறா ஆயத்தமா போ, ராஜா வருகிறா ஆயத்தமா போ, இயேசு வருகிறா எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறா எதிர்கொண்டு செல்லுவோம், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கொள்ளலானவை நேராகலும் கரடானவை சமமாகலும், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கொள்ளலானவை நேராகலும் கரடானவை சமமாகலும். நல்ல கனிகொட மரங்கள் எல்லாம், நல்ல கனிகொட மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும்,
வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கொள்ளலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும், கரடானவை சமமாகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கவனிங்க, ராஜா வந்தா எப்படி ஆயத்தம் இருக்கும்? இன்னைக்கு வர ராஜாக்களுக்கு பார்க்குறீங்க, ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆயத்தம். ரோடை சரி பண்ணுவாங்க, பாதையெல்லாம் ஸ்பீடு பிரேக் திடீர்னு வரும், திடீர்னு இருக்கிற ஸ்பீடு பிரேக் இல்லாமல் போயிடும். ஏன்னா போகும்போது அந்த ராஜாக்கள் அசைஞ்சிடக்கூடாது, அவ்வளவு ஆயத்தப்படுத்துகிறாங்க. எனக்கு அன்பானுடைய இந்த ராஜா கழுதை மேலே ஏறி வந்த ராஜா. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு வந்தவர். எனக்கு அன்பானுடைய இந்த ராஜா சாதாரண மனுஷன் இல்லை, தாவீது ராஜா. ஏன்னா சகுலை தள்ளி தேவன் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குகிறவர் என்பதை சகுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் போனதினாலே பலிகளை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்பதை 1 சாமுவேல் 15:22 அவன் அறியாமல் போனது நிமித்தம் ஆண்டவர் அவனை தள்ளினார். தள்ளி ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பெலிஸ்தியனாகிய கோலியாத்து முன்னிலையில் வெட்கப்படுத்தாதபடிக்கு இஸ்ரவேல் மக்களெல்லாம் தலை குனிந்து நின்றபோது அவரை தலை நிமிர்ந்து வைத்த ராஜா. இந்த தாவீது ராஜாவை குறித்து ஆண்டவருக்காக நடனமாடி துதித்தவன். நாம பாடுறோம்ல, எல்லாத்துக்கும் வச்சிருவோம். நடனமாடி ஸ்தோத்தரிப்பே, நான் உம்மை துதிப்பே, கைத்தாட ஓசையுடன் கர்த்தால் நான் உம்மை துதிப்பே. நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, வழிகாட்டும் ஒளி விளக்கே, வாழ்வது உமக்காக. வழிகாட்டும் ஒளி விளக்கே, வாழ்வது உமக்காக. நடனமாடி ஸ்தோத்தரிப்பே, நான் உம்மை துதிப்பே, கைத்தாழ ஓசையுடன் கர்த்தால் நான் உம்மை துதிப்பே. இதே எப்படி பாடலாம்? நடனமாடி ஸ்தோத்தரிப்பே, நான் உம்மை துதிப்பே, கைத்தாழ ஓசையுடன் கர்த்தால் நான் உம்மை துதிப்பே. நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, காலமெல்லாம் வழி நடத்தும் என்னை, காலமெல்லாம் வழி நடத்தும் கல்வலையே ஸ்தோத்திரம் ஐயா, கல்வலையே ஸ்தோத்திரம். நடனமாடி ஸ்தோத்தரிப்பே, நான் உம்மை துதிப்பே, கைத்தாழ ஓசையுடன் கர்த்தால் நான் உம்மை துதிப்பே. எனக்கு அன்பானவர்களே, ராஜா நடனமாடி துதித்தவன். ஆனா இப்ப எப்படி போறான்? தான் பெத்த பிள்ளைக்காக அப்சலோமுக்கு பயந்து முகத்தை மூடிக்கொண்டு வெறுங்காலால் நடந்து பகூரி மட்டும் அழுது கொண்டே போனான். இப்படி அழுதுகிட்டு போற ராஜாவை ஒருத்தன் வந்து தூஷிக்கிறான் பாருங்க. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசி. தாவீது ராஜா பகூரி மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாய் இருக்கிற சவுல் வீட்டில் இருந்த ஒரு வம்சத்தானாகிய கேராவின் குமாரனாகிய சீமேயு என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு எதுக்கு வாரான் தெரியுமா? தூஷிக்கிறதுக்குனே வாரான். தூஷிக்கிறது அநேகருக்கு பழக்கம்.
ஆனால் தூஷணையை கேட்டு கேட்டு சோர்ந்து போயிருப்பீங்க. ஆனால் அந்த தூஷிக்கிறவனை மாற்றுகிறவர் தான் கர்த்தர். அந்த தூஷிக்கிறவனை எப்படி மாற்ற முடியும்? நாம பதிலுக்கு தூஷிக்கக்கூடாது. தாவீதை தூஷிக்க ஒருத்தர் புறப்பட்டு அங்கிருந்து வாரான். எதுக்கு வாரான்? வந்து இவனை வாழ்த்தவா? இல்லை. எப்படி தூஷித்தானா? அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, சீமேயி என்பவன் ராஜாவும் அவனுக்கு பக்கத்தில் ஆட்களெல்லாம் நடந்து வரும்போது கல்லை எடுத்து மண்ணை எடுத்து எரிஞ்சு வாரி இறைச்சு என்ன செய்தானா? சீமேயி அவனை தூஷித்து இரத்தப்பிரியனே பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ, சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்தப்பழியை திரும்ப பண்ணினார். இப்படி தூஷிச்சான். ஆனா தாவீது பதிலுக்கு ஒரு வார்த்தை சொன்னானா? இல்ல. இதே சீமையோ ஒரு தரம் வந்து அவன் காலில் விட்டான். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தை பாருங்க. ராஜா தம்முடைய குமாரனுக்காக மனம் நொந்திருக்கிறார் என்று அன்றை தினம் ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள். அதி நிமித்தம் அன்றைய தினம் அந்த ஜெயம் ஜனத்திற்கெல்லாம் துக்கமாய் மாறியது. அப்போ சீமேயி என்பவன் வந்து ராஜாவிடத்துல, ஏன்னா அவர் ராஜா மீண்டும் அவரிடத்தில் வந்து அவர் ராஜாவாகி வருகிற போது அவரிடத்தில் வந்து பணிந்து கொண்டான். தூஷிக்கிறவனும் மாறுகிற காலம் 20 ராஜாவை நோக்கி என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என்மேல் சுமத்தாமலும். நல்ல கவனிங்க. 2 சாமுவேல் 19 அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவவும் ஒரு படகு இக்கரையிலே வந்தது. அப்பொழுது கேராவின் குமாரனாகிய சீமேயி யோர்தானை கடக்க போகிற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து ராஜாவை நோக்கி என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என்மேல் சுமத்தாமலும் ராஜாவாகிய என் ஆண்டவன் எருசலேமிலிருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அடியான் செய்த துரோகத்தை. அளவு நல்ல கவனிங்க. அவன் சபிச்சது என்ன சொன்னா? துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தமது மனதில் வைக்காமலும் இருப்பாராக. ஆமென். உமது அடியானாகிய நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. தொலைக்காட்சியை பார்க்கிற என் அன்பு மக்களே, தூஷிக்கிற மனுஷனும் ஒரு நாள் லேசிப்பான், மறந்துடாதீங்க. இன்னைக்கு ஒருவேளை தூஷிக்கிறவங்களா இருக்கலாம், ஒருவேளை புருஷனாக இருக்கலாம், உன் மாமனாராக இருக்கலாம், ஒருவேளை உன் உறவினராக இருக்கலாம், என் பெற்ற பிள்ளைகளால் கூட தூஷிக்கப்படுகிற தாய்மார்கள் உண்டு. ஆனால் தூஷிக்கிற மனுஷனை நினச்சி ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. நிந்தை உன் இருதயத்தை பிளக்கலாம். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தர் உன் துக்கத்தை மாற்றுகிற நாள் அதை சீக்கிரத்தில் இருக்கிறது. தொலைக்காட்சியை பார்க்கிற நீங்கள் ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபிக்கிறீங்களா? நாள்தோறும் இந்த நிகழ்ச்சி வருவதற்காக அதற்கு தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிங்க. எங்கள் ஆலயம் 2 கண்ணும் பார்வையில்லாத மக்கள் வந்து போகிற ஆலயம். ஒரு நாள் எப்போவாவது முடிஞ்சால் வந்து பாருங்கள். பார்த்துட்டு கர்த்தர் ஏவினா நீங்கள் உதவலாம், கட்டாயம் இல்லை. ஏன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் யாரையும் சாப்பிடாமல் இருப்பேன். நீங்களும் வரலாம், தாராளமாக வந்து சாப்பிடலாம். இவங்களை கூட்டு வர்றதுக்கு மட்டுமே வேன் எங்கள்கிட்ட சொந்த வேன் கிடையாது, வாடகைக்கு தான் எடுக்கிறோம். மாதம் 16,000 ரூபா. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு உணவு கொடுக்க, இந்த ஆத்துமாக்களை அழைத்து வர, அவர்களுக்கு நல்ல கண்ணாக உதவுற ஊன்றுகோல் கொடுக்க, அதை போல அவர்களுக்கு நல்ல துணிமணிகள் ஆடைகள் கொடுக்க, அவன் தங்கி இருக்கிற இடத்துல இன்னும் ஒரு அறை கட்டப்பட, இப்படி பல காரியம் உண்டு. நீங்களும் கர்த்தர் ஏவினால் என்னிடத்தில் தொடர்பு கொள்ளலாம். எப்படி பிரதர் உதவ? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. அதாவது பிளைண்ட் மினிஸ்ட்ரிஸ் அகஸ்டின், பிஜிஎம் மினிஸ்ட்ரிஸ் அகஸ்டின். பிஜிஎம்னா பரிதிமை காஸ்பல் மினிஸ்ட்ரிஸ். அதன் வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை நான் கணக்கு வைக்கிறவங்க இதுக்கு வழி உண்டான்னு கேட்டிங்கன்னா என்னை கேளுங்க, நான் தாராளமாக அதுக்கு வழி உண்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும்
காலை 10லேருந்து 5 மணிக்குள்ள தாராளமாக என்னோடு தொடர்பு கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. தூஷிப்பதினால் சோர்ந்து போன எத்தனையோ பேர் இருக்கலாம். இன்றைக்கு மனைவிகள் புருஷனால் தூஷிக்கப்படலாம், புருஷன் மனைவியினால் தூஷிக்கப்படலாம், பெற்ற தாய் தன் பிள்ளைகளால் தூஷிக்கப்படலாம், சில நேரம் பெற்றோரால் பிள்ளைகள் கூட தூஷிக்கப்படலாம். ஆனால் தூஷிக்கிற மனுஷனும் ஒரு நாள் மாறுவான் என்பது நிச்சயம். அன்பில் தெய்வமே, யார் யார் இப்படிப்பட்ட வேதனையிலே இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து கேட்கிறாங்களோ, அவருடைய நிந்தைகள் எல்லாம் ஆசீர்வாதங்களாய் மாறட்டும். அவருடைய கவலைகள் கண்ணீர்கள் மாறட்டும், வேதனைகள் விலகட்டும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. ஒருவேளை படித்ததுனால பிள்ளைகள் தூசிக்கப்பட்டிருக்கலாம், உனக்கு படிப்பே வராது, நீ ஒன்றுக்கு ஆக மாட்டேன்னு தூசிச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை கொண்டுதான் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லைத்தான் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்ற முடியும் என்பதை நம்பிக்கிறவை. வானத்திற்கு பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்கள், இன்றைக்கு தான் புதிதாக ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடுற மக்கள், வேலையில் ஜாயின் பண்ண போகிறவர்கள், இந்த நாளிலே ஏதாவது ஒன்று கிடைக்குமா என்று நம்பி இருக்கிற ஒவ்வொருவருடைய நம்பிக்கைகளும் கர்த்தர் உறுதிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.